தைப்பூசம் விளக்கம். தைப்பூசம் தை மாத பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரம் கூடும் நன்னாளில் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று ஞானம் பெற்றதை சிறப்பிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தில் பக்தர்கள் காவடி எடுத்து பால்குடம் சுமத்தல், அலகு குத்துதல் போன்ற நேர்த்தி கடன்களை செலுத்தி முருகனை விரதமிருந்து வழிபடுவர். இச்சா கிரியா ஞான சக்திகளின் வடிவமாக வேல் வழிபாடு மற்றும் பழனி போன்ற மலைக்கோயிலில் வழிபாடு சிறப்பானது. தைப்பூச வழிபாட்டு முறைகள். பக்தர்கள் அதிகாலையில் நீராடி தூய ஆடை உடுத்தி முருகப்பெருமான் படத்திற்கு மாலை மலர் தூவி தீப தூபங்கள் காட்டி வழிபட வேண்டும். 48 நாட்கள் அல்லது 7 நாட்கள் விரதம் இருப்பது சிறந்தது. முருகனுக்கு பால், பன்னீர், இளநீர் போன்றவற்றை கொண்டு காவடி எடுத்து சென்று அபிஷேகம் செய்து வேண்டுதல்கள் நிறைவேற்றுவர். முருகனின் ஞான வேலை சிவசக்தி இணைவாக கருதி வேலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் செய்து வழிபடுதல் சிறப்பு. முருகப்பெருமானின் கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ் போன்ற பாடல்களை பாடி ஓம் சரவணபவா மந்திரத்தை உச்சரிப்பது மன அமைதியையும் தைரியத்தையும் தரும். பக்தர்கள் அலகு குத்தி தேர் இழுத்து தங்களின் பக்தியை வெளிப்படுத்துவார்கள். பழனி, திருச்செந்தூர் போன்ற முருகனின் அறுபடை வீடுகளில் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படும். வழிபாட்டின் நன்மைகள். தைப்பூச வழிபாட்டினால் எதிர்ப்புகள் நீங்கும், தைரியம் கூடும், நினைத்த காரியங்கள் கைகூடும் மற்றும் ஞானம் கிடைக்கும். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்நாளில் முருகனை வழிபட தோஷங்கள் நீங்கும். தைப்பூசம் நாளில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள் என்ன தெரியுமா? தைப்பூசம் நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து வீட்டில் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு விரதத்தை தொடங்கலாம். தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு திருநீறு, உத்திராட்சம் அணிந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். தேவாரம், திருவாசகம் போன்றவற்றை பாராயணம் செய்யலாம். உணவு உண்ணாமல் 3 வேளைகளும் பால், பழம் சாப்பிடலாம். மாலையில் கோவிலுக்கு சென்று சிவ பூஜையில் பங்கேற்று சிவனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யலாம். முக்கிய காரணங்கள். அன்னை பார்வதி முருகனுக்கு ஞான வேலை வழங்கிய நாள். மேலும் அவர் நாராசுரனை வதைத்த நாள் இதுவாகும். சிவபெருமான் சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி பதஞ்சலி, வியாரபாதர், பிரம்மா, விஷ்ணு ஆகியோருக்கு தரிசனம் அளித்த புனித நாள். தீயவை அழிந்து நன்மையே வெல்லும் என்னும் நம்பிக்கையை இது குறிக்கிறது. தைப்பூசம் என்பது முருகனை வழிபட்டு மனம், உடல், ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு நாள். முருகனை எப்படி வணங்க வேண்டும்? வழிபாட்டு முறை. தினமும் முருகனை வழிபட பவித்திரமான காரணங்களுடன் முருகன் படங்களுக்கு மலர் மாலை, குங்குமம், சந்தனம் வைத்து ஆராதனை செய்து வழிபடலாம். ஓம் சரவண பவ மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசம் போன்ற மந்திரங்களை ஓதலாம். திருப்புகழ் பாடல். திருப்புகழ் பாடல்கள் முருகனின் மகிமையை புகழ்ந்து பாடல்கள். முருகனுக்கு மாலை அணிவதற்கு முன் தெரிந்து கொள்ள வேண்டியவை. முருகப்பெருமானின் திருவுருவம் பொறித்த டாலர் அணிந்து கொள்ள வேண்டும். மற்றொன்று துணை மாலை. இதில் டாலர் அணிய வேண்டியது இல்லை. சஷ்டி திதி, கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்களில் மாலை அணிந்து கொள்ளலாம். ஒரு மண்டலம் என்றால் என்ன? மண்டலம் என்பது நிலத்தின் பல்வேறு நேரடியான மற்றும் நிபந்தனைக்குட்பட்ட பயன்பாடுகளை குறிப்பிடலாம். நிலம் பிரிக்கப்படக்கூடிய இடங்களின் அளவு மற்றும் பரிணாமங்கள் அல்லது கட்டிடங்களின் வடிவம் மற்றும் அளவை குறிக்கலாம். நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் வகையில் இந்த வழிபாட்டுதல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு மண்டல விரதம் என்றால் என்ன? சபரிமலை ஐயப்ப விரதம் என்பது 41 நாட்கள் ஒரு மண்டலம் என அழைக்கப்படுகிறது. ஆகம முறைப்படி உள ரீதியாக ஒரு நல்ல பழக்கத்தினை ஏற்படுத்த தொடர்ந்து ஒரு மண்டலம், அதாவது 45 நாட்கள் பயிற்சி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்படுகிறது. 48 நாள் விரதம் என்றால் என்ன? கந்த சஷ்டி விரதம் மனதை கட்டுப்படுத்தும் 48 நாள் ஆன்மீக பயணம். இந்த 48 நாள் விரதம் வெறும் பட்டினி அல்ல, அது நமது மனதை கட்டுப்படுத்தி தீய குணங்களை அழித்து ஆன்மீக வளர்ச்சியை தரும் ஒரு சக்தி வாய்ந்த பயணம். 48 நாட்களும் காலை மாலை குளித்து முருகன் படத்தின் முன்னிலையில் விளக்கேற்றி வழிபடுங்கள். தைப்பூச வழிபாட்டில் செய்யக்கூடாதவை. தைப்பூச விரதத்தின் போது கண்டிப்பாக புலால் உணவுகளை உண்ணக்கூடாது. சுத்தமான சைவ உணவு அல்லது பால், பழங்கள் மட்டும் உட்கொள்வது சிறந்தது. பொறாமை, கோபம், பொய் பேசுதல், பேராசை மற்றும் பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். கோயில் வளாகத்திலோ அல்லது காவடி யாத்திரையின் போதோ
சண்டையிடுவது, கத்துவது, கலாட்டா செய்வது, சூதாட்டம் அல்லது அநாகரிகமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற பழக்கங்களை சுத்தமாக இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்து வழிபட வேண்டும். தைப்பூச நாளில் பகல் தூக்கம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். காவடி, அலகு குத்தி வரும் பக்தர்களின் வழிபாட்டில் இடையூறு செய்யக்கூடாது.